வணக்கம், இது நீலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்ச பச்சரிசி. இந்த பச்சரிசியை நல்லா தண்ணியை விட்டு கழுகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க. இதை இப்போ எவ்வளோ கொஞ்சமாக தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மினிமம் தண்ணி விட்டு இதை ஆட்டி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருங்க. இதை நல்லா மசிச்சிடலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாட்டு மசிச்சு எடுத்துருங்க. பூ மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு. கட் பண்ண மல்லி இலை, ஊற வச்சு அரைச்ச அரிசி மாவு, 2 உருளைக்கிழங்குக்கு 1 கப் அரிசி மாவு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒன்று பாதியமாக கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். நல்ல பெரிய தக்காளியில் 2 தக்காளி எடுத்துடுங்க. இது எல்லாம் சேர்க்கச்சில நமக்கு தண்ணி விடும். தக்காளி எல்லாமே தண்ணி விட்டுருக்கோம். அதனால நம்ம அரைக்கச்சில மாவுக்கு தண்ணி விடாதுங்க. ரெண்டாவது பார்த்து விட்டுக்கிடலாம். தக்காளியையும் இதோடு சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருவோம். அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கிடுவோம். மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை விட்டுடலாம். இது நீங்கள் இப்போ உடனே சுடுறதா தான் சுட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சுடுங்க, ரொம்ப நல்லா வரும். நான் இதை இப்போ அப்படியே மூடி போட்டுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து எப்படி சுடலான்னு பார்க்கலாம். நம்மளோட பேட்ரு ஃபர்மெண்ட் ஆயிட்டு. இப்போ இதோட துருவின கேரட், வெங்காயம், கலந்தாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுடலாம். அடுப்பில் வச்சுட்டு சுற்றில எண்ணெய் விட்டுடுங்க. இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை அப்படியே விட்டுடுங்க. லிட்டு போட்டுடலாம். சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் மாற்றி போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.